السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الرحمن الرحيم. وعن أبي هريرة رضي الله تعالى عنه أن رسول الله صلى الله عليه وسلم قال: إنه من لا يرحم لا يرحم. آمنا بالله صدق الله مولانا العلي العظيم وصدق رسوله النبي الكريم. பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பகிர்ந்ததாக அண்ணல் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிப்பு செய்கிறார்கள். எவர் கருணை காட்டவில்லையோ அவருக்கு அல்லாஹ் கருணை காட்ட மாட்டான் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பிறர் மீது நாம் கருணை காட்டக்கூடியவர்களாக, அன்பு செலுத்தக்கூடியவர்களாக, மனித நேயத்தோடு நடந்து கொள்ளக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அப்போதுதான் இறைவனுடைய கருணை நமக்கு கிடைக்கும், அவனுடைய கிருபை நமக்கு கிடைக்கும். சுருக்கமான முறையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அவர்கள் நவீன விட்டார்கள், இன்னஹு மல்லா யர்ஹமு லா யுர்ஹமு என்று. பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சங்கைமிகு உலமாக்கள் குர்ஆனுடைய வசனத்தை மையமாக வைத்து அவர்களை பற்றி சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். உமா அர்சல்னாக்க இல்லா ரஹ்மத்தன் லில் ஆலமீன், அகிலத்தாருக்கு அருட்கொடையாகவே தவிர நபியை நாம் உங்களை அனுப்பவில்லை. அவர்கள் அருட்கொடையாக வந்தார்கள், கிருபை காட்டக்கூடியவராக வந்தார்கள். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்தனை பேர் மீதும் அவர்கள் அன்பு செலுத்தியிருக்கிறார்கள், கிருபை காட்டியிருக்கிறார்கள். அதற்கான அந்த பல்வேறுபட்ட எடுத்துக்காட்டுகளைத்தான் நாம் இப்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு ஒரு முக்கியமான விஷயமாக சிறு பிள்ளைகள் மீது பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெரிய அளவுக்கு அவர்கள் அன்பு செலுத்தியிருக்கிறார்கள், கிருபை காண்பித்திருக்கிறார்கள். நாம் முறை கேட்ட ஒரு விஷயம், அக்ரபுன் ஹாபிஸ் ஸல்லல்லாஹு அவர்கள் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்க வருகிறார். தங்களுடைய பேரப்பிள்ளை ஹசனை அவர்கள் கொஞ்சி கொண்டிருக்கிறார்கள், முத்தமிட்டு கொண்டிருக்கிறார்கள். அப்போது அவர் ஆச்சரியமாக சொல்லுகிறார், எனக்கு 10 குழந்தைகள் இருக்கிறார்கள், இதுவரை எந்த குழந்தையும் நான் முத்தமிட்டதில்லையே. அப்போது பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வாசகத்தை சொன்னார்கள், கிருபை காட்டாதவருக்கு அல்லாஹ் கிருபை காட்ட மாட்டான் என்கிற இந்த வாசகத்தை அப்போதான் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்துரைத்தார்கள். இப்படி ஒவ்வொரு உதாரணமாக நாம் சொல்லிக்கொண்டே இருக்கலாம். நாம் மிகவும் ஆச்சரியப்படுகின்ற ஒரு நிகழ்ச்சி என்னவென்று கேட்டால், தம்முடைய பிள்ளைகள் பேரப்பிள்ளைகள் மீது அவர்கள் எந்த அளவுக்கு அன்பு செலுத்தியிருக்கிறார்கள் என்றால், ஒரு முறை பள்ளிவாசலிலே தொழுது கொண்டிருக்கிறார்கள். அப்போது தங்களுடைய அருமை பேத்தி உமாமா பின்த் அபில் ஆஸ் அவர்களை தொழுகையிலேயே சுமக்கிறார்கள். அந்த பிள்ளையினுடைய தாய் ஜைனப் அவர்கள் இறந்து போய்விட்டார்கள். உமாமாவை பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வளர்த்து கொண்டிருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகிற போது, அது சின்ன பிள்ளை தானே, பேத்தி தானே, சஜ்தாவுக்கு சென்றால் என்ன செய்து விடுவார்கள், உமாமா ஏறி அமர்ந்து கொள்வார்கள். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதுகிலே ஏறி அமர்ந்து கொள்வார்கள். இப்படியாக நடந்து கொண்டிருந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தார்கள், சஜ்தாவுக்கு செல்கின்ற போது உடன் பிள்ளையை சுமந்து கொண்டே தொழுவார்கள், இறக்கி விடுவார்கள். பின்பு சஜ்தாவிலிருந்து எழும்போது அந்த பிள்ளை அவர்கள் மீது ஏறிக்கொள்ளும். ஆரம்ப காலத்தில், இஸ்லாத்தினுடைய ஆரம்ப காலத்தில் ஒரு பக்கம் தொழுகையிலே அல்லாஹோடு நெருங்குகிறார்கள், மறுபக்கம் தம்முடைய பிள்ளைகள் குடும்பத்தினர் மீது அன்பு காண்பிக்கிறார்கள், ஆதரவு காண்பிக்கிறார்கள். இன்றைக்கும் நாம் நம்முடைய வீடுகளில் இது போன்ற அந்த அனுபவங்களை பெறுகிறோம். தொழுது கொண்டிருக்கிற போது நம்முடைய பிள்ளைகள் பேரப்பிள்ளைகள் நம் மீது அமர்ந்து கொள்வார்கள். அந்த நேரத்தில் நாம் சடைவடைந்து விடக்கூடாது, கோபப்பட்டு விடக்கூடாது, ஆத்திரப்பட்டு விடக்கூடாது. அதை எப்படி நாம் அணுக வேண்டுமோ அணுக வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனைவரிடத்திலையும் அன்பு பாராட்டியிருக்கிறார்கள், கிருபை காண்பித்திருக்கிறார்கள். நாம் பலமுறை கேள்விப்பட்ட ஒரு விஷயம்தான், அப்துல்லாஹ் பின் ஷத்தாத் ரலியல்லாஹு அன்ஹுடைய தந்தை ஒரு ஹதீஸ் அறிவிக்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாலை தொழுகை ஒரு தொழுகை தொழுகிறார்கள். அப்போது தொழுகையிலே ஹசனாரை சுமந்து கொண்டே தொழுகிறார்கள். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டிலிருந்து வரும்போதே ஹசன் ஹுசைனார் சேர்ந்து வருகிறார்கள்.
தொழுக ஆரம்பித்து விட்டார்கள். தொழுகை நடைபெற்று கொண்டிருக்கிறது. இமாம் ஜமாத்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஜிதாவிலிருந்து வெகு நேரமாக எழவே இல்லை. அவர் அப்துல்லா பின் சத்தாத் அவர்கள் கூறுகிறார்கள், எங்களுக்கு ஆச்சரியமாகிவிட்டது, பெருமானாருக்கு சஜிதாவில் ஏதேனும் விபரீதம் ஏற்பட்டு விட்டதோ, சஜிதாவிலிருந்து எழவில்லையோ என்று. எல்லோரும் சஜிதாவிலே இருக்கிறார்கள். நான் என்ன செய்தேன், மெதுவாக சஜிதாவிலிருந்து தலையை தூக்கி பார்த்தால் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதுகிலே ஹசன் அமர்ந்திருக்கிறார். எழாதவராக இருக்கிறார்கள். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்திருக்கலாம் என்றால், மெதுவாக சஜிதாவில் இருந்து எழுந்து தம்முடைய பேரப்பிள்ளையை இறக்கி விட்டிருக்கலாம். இல்லை, அப்படியே சஜிதாவிலே இருக்கிறார்கள். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகை நிறைவு செய்கிறார்கள். பேரப்பிள்ளை எழுந்ததற்கு பின்பு மக்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், வெகு நேரம் தாங்கள் சஜிதா செய்தீர்களே, அத்தல்தஹா, வெகு நேரம் செய்தீர்களே, எங்களுக்கு பயமாகிவிட்டது, சஜிதாவில் உங்களுக்கு ஏதாவது சம்பவம் நேரிட்டு விட்டதோ என்று எங்களுக்கு பயமாகிவிட்டது என்று சத்திய சஹாபிகள் சொன்னபோது, குல்லுன் லம் யக்குன், சில சஹாபிகள் சொன்னார்கள், எதுவும் வஹி இறங்கி கொண்டிருக்கிறதோ நாங்கள் இன்னும் என்று. எந்த ஒன்றும் நடக்கவில்லை. மாறாக என்னுடைய மகன் என்னுடைய முதுகிலே சவாரி செய்து கொண்டிருந்தார். அவர் பயணம் செய்து கொண்டிருந்தார். அவர் பயணம் செய்து முடிக்கட்டும் என்பதற்காக வேண்டி நான் சற்று நேரம் தாமதித்தேன். நாம் அவரை அவசரப்படுத்திவிடக்கூடாது என்பதற்காக வேண்டி, அவர் தம்முடைய ஆசையை நிறைவேற்றட்டும் என்பதற்காக வேண்டி நான் சஜிதாவிலே இருந்தேன் என்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது போன்று பல விஷயங்கள். இதையெல்லாம் பார்த்த சத்திய சஹாபிகள் என்ன செய்வார்கள், தங்களுடைய பிள்ளைகள் பேரப்பிள்ளைகளை, பிள்ளைகள் பிறந்து விட்டாலே உடனடியாக பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் கொண்டு வந்து விடுவார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்வார்கள், குழந்தைகளுடைய பரக்கத்துக்காக துவா செய்வார்கள். பேரிச்சம்பழத்தை தாங்கள் சுவைத்து அந்த குழந்தைகளுடைய வாயிலே அதனுடைய ஸ்வீட்டை வைப்பார்கள் என்றெல்லாம் நாம் பார்க்கிறோம். சில சமயங்களில் பிள்ளைகள் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மடியில் இருக்கிற போது சிறுநீர் கழித்து விடுவார்கள். கோபப்பட மாட்டார்கள், ஆத்திரப்பட மாட்டார். இன்றைய தலைவர்கள் மடியில் அப்படி நடந்துவிட்டால் என்ன ஆகும் என்பதை யோசித்து பார்க்கிறோம். எனவே பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனைவர் மீதும் அன்பு செலுத்தக்கூடியவர்களாக, பாசம் செலுத்தக்கூடியவர்களாக, கருணை செலுத்தக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். சிறு பிள்ளைகள் மீதும் அன்பு பாராட்டியிருக்கிறார்கள். தங்களுடைய பேரப்பிள்ளைகள் மீது மட்டுமல்ல, தங்களுடைய வீட்டிற்கு வருகின்ற எல்லா பிள்ளைகளிடத்திலையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசம் பாராட்டியிருக்கிறார்கள் என நாம் பார்க்கிற போது இந்த ரஹ்மத்துல் ஆலமீனுடைய அந்த இலக்கணத்தை நாம் நன்கு புரிந்து கொள்ள முடிகிறது. எந்த காலத்திலேயும் பிள்ளைகளிடத்திலே நாம் அதிகமாக ஆத்திரப்பட்டு விடக்கூடாது, சடவடைந்துவிடக்கூடாது. பள்ளிவாசலுக்கு வருகிறார்கள் பிள்ளைகள், சில சமயங்களில் சேட்டைகள் பண்ணுகிறார்கள், அங்கும் இங்கும் ஓடுகிறார்கள். நமக்கு கோபம் வருகிறது, ஆத்திரம் வருகிறது. அந்த ஆத்திரத்தை கொஞ்சம் சரி செய்து கொண்டு எப்படி நாம் அவர்களை தஅதீப் செய்ய வேண்டுமோ, அவர்களை வழிநடத்த வேண்டும் என்பது இன்றைய இந்த பாடத்தின் மூலமாக தெரிய வருகிறது. வாழ்க்கையில் கடைபிடிப்போம். அல்லாஹ் நல்லோர் புரிவானாக. வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.